இரண்டாம் உலகப் போரில் சீனா வெற்றியடைந்ததன் 80ஆம் ஆண்டு நினைவு விழா பிரம்மாண்ட பேரணியில் ரஷ்ய அதிபர் புடின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டனர். இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் தங்களிடம் சரணடைந்ததன் 80ஆம் ஆண்டு நிறைவையொட்டி சீனாவில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக 26 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் சீனா சென்றனர். குறிப்பாக ரஷ்ய அதிபர் புடின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 26 நாட்டு தலைவர்களை சீன அதிபர் ஷி ஜின்பிங் சிவப்பு கம்பளத்தில் வரவேற்றார். சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புடின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் முதன்முறையாக பொதுவெளியில் ஒன்றாக தோன்றினர். பிரம்மாண்ட பேரணி தொடங்குவதற்கு முன்பு தேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங் சீனாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறினார். ஒருவரை ஒருவர் சமமாக நடத்துவதன் மூலமே போர்கள் ஏற்படாது என்றும் ஷி ஜின்பிங் அறிவுறுத்தினார். 人类命运休戚与共，各个国家、各个民族只有平等相待、和睦相处、守望相助，才能维护共同安全，消弭战争根源。இந்நிலையில் பெய்ஜிங் நகரில் உள்ள தியானமன் சதுக்கத்தில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் அதிநவீன போர் விமானங்கள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகள், புதிய நீர்மூழ்கி ட்ரோன்கள் உட்பட சீனாவின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் ஆயுதங்கள் இடம்பெற்றிருந்தன. இதனையடுத்து சீனாவின் 13 பாதுகாப்பு படை பிரிவுகளின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது. சுமார் 70 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட அணிவகுப்பை புடின், கிம் ஜாங் உன் உள்ளிட்டோர் கண்டுகளித்தனர். இதில் சீனாவின் ரோபோட் ஓநாய்கள் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டன. போர் சமயங்களில் துல்லிய தாக்குதல்களை முன்னெடுக்கும் வகையில் ரோபோட் ஓநாய்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அணிவகுப்பின் இறுதியில் போர் விமானங்களின் சாகசங்கள் வானை அலங்கரித்தன. மேலும் வண்ண பலூன்களும் பறக்கவிடப்பட்டன.